ஹைடா, ஹிடன் மேரேஜ் அதோட நெக்ஸ்ட் பார்ட். போன பார்ட்லேருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போ இவங்க உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்திருப்பான் இல்லையா, அதுலேருந்தே பார்க்கலாம். நீங்கள் அவன்கிட்ட வந்து நிற்கிறீங்க. அவன் நாளுக்கு நாள் என் கண்ணுக்கு ரொம்ப அழகாக தெரிகிற வயது. நீங்கள் ஒரு மாதிரி அவனை பார்க்குறீங்க. அவன் ம் ஒரு 2-3 டேஸாக ரொம்ப ப்ராப்ளம் போதும் ஜேகி இருக்கிறதுனால அவன்கிட்ட என்னால் சரியாக பேசவே முடியல. நம்ம 2 பேருக்குள்ள அவன் ஒரு நான்சென்ஸ் மாதிரி இருக்கான். எனக்கு பிடிக்கவே இல்லை. நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அவன் எப்போவுமே என் பையன் ஜேகே அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் எப்படியும் சொல்லுவேன். பட் அவன்கிட்ட மட்டும் நான் ட்ரூவாக எல்லாத்தையும் சொல்லிட்டுருக்கேன். பிகாஸ் இதுக்கப்புறம் நீ என் ஃப்யூச்சர் ஆக போகிறல்ல அப்படி சொல்ல உங்களுக்கே கோவம் வருது. சரின்ட்டு அவனே பார்த்துட்ருக்க. அவன் ஒரு சீக்ரெட் உங்ககிட்ட சொல்லட்டுமா? ஜேகேவை என் கூட எதுக்கு தெரியுமா வச்சுருக்கான்? இந்த டாக் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி தான் ஜேகே. ஷாக்கிங்காக நீங்கள் அவனை பார்க்குறீங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்பான். ஈவன் சாக சொன்னாலும் அடுத்த செகண்ட் ஒரு நிமிஷம் கூட என்னன்னு கேள்வி கேட்காம செத்து போவான். அது அவனோட விசுவாசம். கிட்டத்தட்ட அவன் என் காலுக்கு கீழே இருக்கான். எப்போ வேணாலும் அவனை நசுக்கி தூக்கி போட்டுருவேன். நீங்கள் ஒரு மாதிரி ஸ்டன்னிங்காக அவனே பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா ஜேகே சும்மா வாயில் மட்டும் அவனை அப்பா அப்பான்னு கூப்பிடல, ரொம்ப ட்ரூவாக இருக்கான்னு. பட் இவனும் அப்படி தான் இருப்பான்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு இடத்துல இருந்திருக்கோம். இவன் இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்காக நீங்கள் அவனை பார்க்க. அவன் ஜேகே அவன் ஒரு ஆள். அவன் மட்டும் இல்லைன்னு பையன் என்கிட்ட எவ்வளோ ப்ராப்பர்ட்டி. ஜேகே ஒரு மான்ஸ்டர். அவனை பார்த்தாலே அலறுவாங்க. எனக்கு பயந்து இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையோ தெரியல. ஜேகேவோட அடிக்கு பயந்து எல்லாத்தையும் தருவாங்க. ஜேகே நான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கே திரும்ப பார்த்தேன்? போலீஸ் ஸ்டேஷனில். அம்மா அப்பா 2 பேரும் அவனை அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன தெரியுமா ரீசன்? ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணிட்டான் ஒரு பொண்ணை. போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தான். அன்றைக்கி அவங்க அம்மா அப்பா எல்லோரும் விட்டு போகும்போதும் நான் அவனை அங்கேருந்து வெளில கூப்பிட்டு வந்தேன். அவன் என்கிட்ட அன்றைக்கி ஒரு வார்த்தை கேட்டான். என் அம்மா அப்பா கூட நம்பலை, நீங்கள் எப்படி என்ன நம்பினீங்க அப்படி. அன்றைக்கி தான் நான் அவன் தலையில் கை வச்சு நீ என் பையன் மாதிரி சும்மா அடிச்சுக்கிட்டேன். அன்றைக்கி என் காலில் விழுந்தான். என்ன வரைக்குமே எழுந்துக்கல. நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. நீ என்ன பார்க்குற, எதை மீன் பண்ணுற எனக்கு நல்லா புரியுது. ஒரு நிமிஷம் நானே சொல்கிறேன். யாருமே நம்பலை, நான் மட்டும் எப்படி நம்பலன்னு பார்த்தியா? பிகாஸ் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதே நான் தான். அது கூட அவளுக்கு தெரியல. நான் தான் எல்லாம் பண்ணேன். பட் தவறுதலா ஜேகேயை கூட்டின்னு வந்து வச்சுக்கிட்டாங்க. அப்போது எனக்கு தெரியும் இல்லையா கல்ப்ரேட்டு நான் தானே. அன்னைக்கு என் கூட சுற்ற ஆரம்பித்தான். அண்ட் என்னைக்கு ஜேகே என் கூட இருக்கானோ அன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆச்சா என்னோட இன்கம். இப்போல்லாம் எங்கெங்கே என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஃபஸ்ட்டு ஈக்கப்பட்டது இருக்கா. அப்புறம் இன்னும் ஒன்று சொல்லணும். நான் எப்போவுமே 1 மந்த் உனக்கு சொல்லிட்டுருக்கேன் இல்லையா, ஜேகே கிட்ட எதை சொல்லலை. 1 மந்த்து தான் அவனுக்கும் ஃபைனல் டே. ஏன் அப்படி ஷாக்கிங்காக பார்க்குற? 1 மந்த்து தான் அவனுக்கும் ஃபைனல் டே. உங்ககிட்ட இருந்து அவனை நான் வெளில கூப்பிட்டு வரனால கண்டிப்பாக அவன் உயிரோட இருக்க மாட்டான். இல்லை இல்லை புரியல. நீ என்ன பேசிட்டுருக்க? நீ என்ன அவர் இப்படி யூஸ் பண்ணுற? அவர் உன் அப்பா மாதிரி நினச்சிட்ருக்காரு. சரி எனக்கு இது நல்லா புரியும். நீ சொல்லணும்னு அவசியமே இல்லை. நான் அவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டதுக்கே ஒரே ஒரு ரீசன், நான் பில்லியனராக ஆகணும். இப்போ நான் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கேன். போன வாட்டி கூட உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு. அது முடிச்ச உடனே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஜேகேவை அனுப்பி வச்சோன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக அவன் செத்து போயிடுவான். யூஎஸ்லேருந்து மாஃபியா கேம் கிட்ட ஒரு டீல் போட்டிருக்கேன். 1 மந்தில் அந்த டீலிங்கும் முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு அவனுங்க எதுவுமே கட்ட மாட்டானுங்க. ரிட்டர்ன் பண்ணிட்டாலும் கண்டிப்பாக அவனுங்க சும்மா விட மாட்டானுங்க. ஜேகேவை அவங்ககிட்ட கோத்து விட்டுருவேன். சிம்பிள். 1 மந்த்
ஒரே ஒரு மந்த் அவ்வளோதான், நீ என்கிட்ட வந்துடுவ, சிக்கன் மேலே போயிடுவான். அப்படி நிறைய பேசிட்டு இருந்திருப்பான். நீங்கள் இதை சைலண்டே கேட்டுகிட்டே இருந்துட்டு, இதனால தான் ஜேகே அவன் யூஸ் பண்ணிட்டுருக்கான், நல்லாவே புரியுது. இதை ஜேகே கிட்ட சொன்னால் கண்டிப்பாக நம்ப மாட்டான். அவன் ஒரு மாதிரி சிரிக்க, நீங்கள் இப்போ தான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, என்னன்னா ஜேகேவும் நீங்களும் ஃபிசிக்கலாக இருந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாத்தையும் அவகிட்ட சொல்லி முடிச்சுட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் தெரியுமா. அடுத்த செகண்ட் அவங்க நெக்கை ஹோல்ட் பண்ண, இப்போ கூட நீங்கள் அவனுக்கு பயப்படவே இல்லை. அவன் ஏய் என்ன சொல்கிற, நீ சொல்கிறது சும்மா தானே, சும்மா யாருன்னா ஏதாவது சொல்லுவாங்களா, அதுவும் இந்த மாதிரி விஷயத்தில் கையிடும். அவன் கையை தட்டி விட்டுட்டு, எந்த விஷயத்தில் யாராவது சும்மா சொல்லுவாங்களா என்ன? எல்லாரும் ஜேகேவை பற்றி ஒரே ஒரு வேர்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க, என்ன தெரியுமா, ஜேகே ஒரு மான்ஸ்டர். பட் எவ்வளோ நாள் நான் அதை ஃபீல் பண்ணலை. ஆனால் நைட்டு ஏய் பாரு, ஜேகேவை வெறுப்பேற்றுன மாதிரி என்ன நீ வெறுப்பேற்றுட்டுருக்கியா? வெறுப்பேற்றுறனா? உனக்கு அப்படி தோணுதா? சரி, எது எப்படியோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அங்கே இருக்க டேபிளை எடுத்து உடச்சிட்டு அங்கேருந்து போகிறான். அவன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வீக்காக இருக்கீங்க அவன்கிட்ட காட்டிக்கவே இல்லை. அவன் போன உடனே ஃப்ளோரில் அப்படி உட்காந்து, ஏன்னு தெரில, உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. உங்கள் மைண்டுக்குள்ளே 1000 தாட்ஸ் போதும். நம்ம வந்து ஜேகே கிட்ட மாட்டிகிட்ருக்கோம், இங்கேருந்து எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் ஜேகே உங்களை டச் பண்ணியிருப்பான், அது உங்களை டார்ச்சர் பண்ணுறான், இது எல்லாமே ஒரு ஓரத்தில் அப்படி இருந்தாலும் ஜேகே யூன்வா கிட்ட மாட்டிட்டு இருக்கான். சொன்னாலும் அதை அவன் நம்ப மாட்டான். இப்போ வரைக்கும் ஜேகே அப்பா மாதிரி நினச்சிட்டு இருக்கான். அதெல்லாம் திங்க் பண்ணி உங்ககிட்ட அடிக்கடிக்கு சண்டை போடுவான். அவர் என் அப்பா, ஏன் இப்படி பேசுகிற, ஏன் இப்படி நடந்துக்கிற, உங்கள்கிட்ட சண்டை போடுவான். உங்களுக்கு நிறைய குழப்பமா இருக்கு, நிறைய தாட்ஸ் போயிட்டே இருக்கு. எதை நினைச்சு அலறுது, என்ன பண்றது, யார்கிட்ட சொல்றது, என்ன பண்றது எதுவுமே தெரியல. ரொம்ப குழப்பமா உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களையும் மீறி உங்க கண்ணிலிருந்து தண்ணி வந்துட்டு இருக்க. இந்த டைம் ஆன்டி எப்பவும் போல வீட்டுக்குள்ள வராங்க. அந்த ஏங்கும் அந்த டேபிளை உடச்சிட்டு போயிருப்பான் இல்லையா, அதை பார்த்துட்டே வராங்க. திங்ஸ்லாம் அங்கங்கே செதறி கிடக்கு. ஒரு கார்னரில் ஃப்ளோர்லேயே உட்காந்து நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. வேகமாக உங்ககிட்ட வந்து உங்களை ஹோல்ட் பண்ணி, வன் எதுக்கிட்ட அழுகுற அப்படி கேட்க, அவங்கள ஹக் பண்ணி இப்போவும் அழ ஆரம்பிக்கிறீங்க. சரி அழாத, ஜேகே அடிச்சானா, என்ன இதெல்லாம் திங்ஸ்லாம் உடஞ்சிருக்கு, அகைன் ஏதாவது பண்ணானா அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட கேட்க எதுவுமே சொல்லலை. அவங்கள டைட்டாக பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. இந்த டைம் ஜேகே உள்ளே வரான். அவள் கீழே கிடக்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டே உள்ள வரான், யார் இது உழைச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அம்மா இருக்காங்க. அம்மாவை பார்த்து, நீ எப்பம்மா வந்த? அவங்க திரும்பி ஜேகேவை கண்ணா அப்படின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் அவங்க நினச்சிக்கிட்டாங்க இதெல்லாம் உடச்சிட்டு உங்களை அடிச்சிருக்கான் புள்ள அப்படிங்கிற மாதிரி. எத்தனை வாட்டி நான் சொன்னேன் இவன் மேலே கை வைக்க கூடாதுன்னு. அறிவு இருக்கா, யாராவது பொண்டாட்டி அடிப்பாங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒரு பொண்டாட்டி அள வைக்காம உன்னால பார்த்துக்க முடியாதா? மாமா எதுக்குமா இப்படி கத்துறாங்களா? என்னடா பண்ணி வச்சிருக்கவில்ல? அவன் புரியாம உங்களை பாக்குறான். நீங்க ஆன்டி கத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஆன்டியை பாக்குறீங்க. எதுக்குடா அப்படி பண்ற? கட்டின பொண்டாட்டி உன்னால நல்லா வச்சு பார்த்துக்க முடியாதா? அப்படி பேச வர நீங்க இல்லாண்டி அவர் எதுவும் பண்ணல. சும்மா இருவாயன், என்னடா பண்ணி வச்சிருக்க? அடிச்சியாவல? நான் உன்னை அடிக்க கூடாது சொல்லியிருக்கேன்ல. நான் அடிக்கலம்மா. இப்போ அம்மா கிட்ட பொய் சொல்ல கூட ஆரம்பிச்சிட்டியா? ஆண்டி அவர் என்ன அடிக்கல. கொஞ்ச நேரம் சும்மா இருவாயன், இவனை இப்படியே விட்ட வேலை காக்காது அப்படின்னு உங்களை விட்டு எழுந்துக்க. ஆண்டி அவரு என்ன அடிக்கல, இல்ல நான் கீழே விழுந்துட்டேன். 2 பேரும் உங்களை பார்க்க நீங்க கீழே உட்காந்துருப்பீங்க. டக்குன்னு உங்க காலில் கை வச்ச, ஏன் தெரியல கால் சுழுக்க பிடிச்சிக்கிச்சு. நடந்துட்டே இருக்கும்போது அதான் நான் கீழே உட்காந்துக்கிட்டேன், என்னால முடியல. சரி ஓகே, ஆனா அந்த டேபிள் ஏன் கீழே கலந்துருக்கு பாரு, எவ்வளவு திங்ஸ் கீழே விழுந்து உடஞ்சிருக்கு. என்ன சொல்றது? ஆண்டி கீழே விழும் போதும் டேபிளையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டே விழுந்த ஆண்டி, என்னால நிக்க முடியல, பேலன்ஸ் பண்ணதான் இல்லை கை வச்சா அப்படின்னு நிறைய சொல்ல, ஜேகே மா நான் எதுவும் பண்ணலம்மா, இப்பயாவது என்ன நம்புமா. டே அறிவு இருக்கா? நான் அடிக்கலம்மா, அதான் அவளே சொல்லிட்டாலம்மா.
முந்தாட்டிக்கு அடி போட்டுருக்குன்னு கீழே விழுந்திருக்காடா. என்ன பார்த்துட்டு இருக்க? என்ன பண்ண சொல்றீங்க இப்போ? உனக்கு எதுவும் தெரியாதுல்ல? மா சரி இருங்க, ஆம்புலன்ஸ் கால் பண்றேன். மொபைல் எடுக்க அவங்க டக்குன்னு மொபைல் புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஆம்புலன்ஸ் கால் பண்றியா? இங்க யாராவது சீரியஸா இருக்காங்களா? வேற என்னமா பண்ணிட்டோம்? பொண்டாட்டிய தூக்குடா. நீங்க டக்குன்னு ஆண்டிய பாக்குறீங்க. அவன் என்னம்மா சொல்ற? டீ அவளை தூக்குடு அண்ணன். மா ஜேகே இல்ல ஆண்டி பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். நீங்க எழுதுக்க வர அங்கேயே உட்காரு. இல்ல ஆண்டி ஏதாவது முடியும். யாரும் இந்த வீட்டுல என் பேச்ச கேட்கவே மாட்டீங்களா? சைலண்டா உட்காந்துக்கிறீங்க. போயிட்டு அவளை தூக்குடான்னு. மா அவளே பேலன்ஸ் பண்ண. போயிட்டு அவளை தூக்குன்னு சொன்னேன். எதுவும் பேசல. ஜேகே கிட்ட வந்து உங்களை டச் பண்ணி அவங்கள அங்கிருந்து தூக்குறான். நீ ஜிகியை பார்க்க ஜிகி உங்களை பார்க்காம அங்கிருந்து உங்களை தூக்கிட்டு போயிட்டா ஸ்டெப்ஸ்ல ஏறுறான். நீங்க ஜேகேவே பாக்குறீங்க. ஏன் தெரியல ஒரு மாதிரி இருக்கான். உங்க கை ஆட்டோமேட்டிக்கா அவன் ஷோல்டர்ல போக ரஃப் அண்ட் டஃபா இருக்கான். எதுவுமே பேசல. நெக்ஸ்ட் உங்களை தூக்கிட்டு போயிட்டு பெட்ல போட்டு வேண்டாம் விருப்பமா மா போதுமா? என்ன போதுமா? என்ன ஆச்சுன்னு சொன்னாலா? அதான் வலிக்கு விட்டுருச்சுன்னு சொன்னால. வலிக்கு விட்டுருச்சா? அவளுக்கு என்னன்னு கூட நீ காது கொடுத்து கேட்கல. ஐயோ அம்மா என்னம்மா பிரச்சனை இப்போ? அவளுக்கு கால் சுலுக்கிக்கிருச்சுன்னு சொன்னான். சரிம்மா. என்னடா சரி? என்னம்மா பண்ணணும்? மூவ் போட்டு நீ விடு. நானா? இங்க வேற யாரு இருக்கா? அம்மா என்னால அதெல்லாம் முடியாது சொல்லி மூடல. அம்மா பண்ணு. வேற வலி இல்லாம அவன் உங்களை பார்த்து எங்க வலிக்குது? இல்ல எங்க வலிக்குதுடி? ஏண்டா அவள்கிட்ட கோவமா பேசுற? இல்லம்மா கோவமா பேசல. திரும்பி உங்களை பாக்குறான், முறைக்கிறான். நீங்க ஆண்டிய பாக்குறீங்க. அவங்க ஜேகேவை செம்மையா ஹேண்டில் பண்றாங்க. அது என்னமோ தெரியல, உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. ஜேகேவை பார்க்க ஜேகே எந்த காலடி அடிபட்டிருக்கு? பல்ல கடிச்சிட்டு ஒரு மாதிரி கேக்குறான். ஃபேஸ்ல ஒரு ஸ்மைல் இருக்கு. தெரியுது கடுப்பாக்குறான்னு. நீங்க அந்த காலை காட்டுறீங்க. ஆக்சுவலா உங்களுக்கு அடிலாம் படல. உங்க காலை காட்ட அவ ஃபேஸ்ல தான் ஸ்மைல். காலை பிடிச்சி அப்படி அழுத்தி ஒரு மாதிரி பண்றான். உங்களுக்கு காலெல்லாம் சுலுக்கிக்கல, பட் இவன் பண்றது வலிக்குது. சிக்கி சிக்கி வலிக்குது அப்படி நீங்க சவுண்டு கொடுக்க ஜேகே பொறுமையா திரும்பி அம்மாவை பார்க்க என்னடா அடி வேணுமா? இல்லம்மா அவ பெட்ல உட்காந்துருக்காளா, எனக்கு வார்த்தை வரல, ஒரு நிமிஷம். உங்களை பார்த்து இப்படி காலவை பண்ணி விட்டுறேன். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அதை பண்ணலன்னா அம்மா விட மாட்டாங்கன்னு. ஸோ உங்க கால் எடுத்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு ரொம்ப பொறுமையாக இது பண்ணுறான். பட் நீங்க உங்களுக்கு வலிக்கவே இல்லை. பொறுமையா சிக்க வலிக்குது. பொறுமையாக தாண்டிய பண்ணுறேன். பொறுமையா பண்ணு. பல்ல கட்டிக்கிறான். ஏன் தெரியல, உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. அம்மா முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. வேற வலி இல்லை. பொறுமையா பண்ணாலும் நீங்க வலிக்குது வலிக்குதுன்னு சொல்ல பொறுமையா தாண்டி பண்றேன். ஒரு ஆக்ட் பண்ணாத. இல்லை எனக்கு வலிக்குதோ பண்ணிட்டேன், நீ படுத்துக்கோ அப்படின்னு உங்க காலை விட்டுறான். ஏன் தெரியல குஷியா இருக்க. இவனை இப்படி பாடா படுத்துறது. சைலண்டா உட்காந்துட்டு இருக்கீங்க. அவன் அவ்வளவுதான் அந்த ரூம்ல இருந்து வெளில கிளம்பிட்டான். கடுப்புல என்ன போயிட்டு அவளுக்கு என்னை பார்த்து எப்படி தெரியுது எல்லாருக்கும் அப்படின்னு கடுப்புல கத்துறான். இந்த டைம் அவனுக்கு ஃபோன் வருது. இவனுகிட்ட இருந்து அட்டன் பண்ணி சொல்லுங்கப்பா, நான் வேற உங்களை விட்டு போயிட்டேன். அர்ஜென்ட் ஒர்க் நீங்க வேற கொடுத்துருந்தீங்க, சொல்லாம போயிட்டேன், சாரிப்பா. ஜேகே வீட்டுக்கு வா. தோறப்பா 5 minutes. ஃபோனை கட் பண்றான். நெக்ஸ்ட் ஆன்டி இங்க உங்களுக்கு ஏதோ குக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நீங்க அதை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஆன்டி குக் பண்ண உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவங்கள்ட்ட பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க ஆன்டி ஒரு பேக்ல இருந்த ஆல்பம்லாம் எடுத்து காட்டுறாங்க. இது ஜேகே 5 வயசுல எடுத்தது. கியூட்டா இருக்கான்ல. அந்த போட்டோவே பாக்குறீங்க, ரொம்ப கியூட்டா இருக்கான். இது பேபில கிங்கினி மங்கினின்னு இருக்கான். அது ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க, நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு போட்டோ காட்டுறாங்க, கிராஜுவேட் டைம்ல எடுத்ததா அப்படின்னு நிறைய போட்டோ காட்டிட்டு இருக்காங்க. இது இப்ப எடுத்தேன் அப்ப எடுத்தேன் அப்படி சொல்லி ஒரு குட்டி குட்டி ஸ்டோரி இருக்கும். எல்லாத்தையும் சொல்ல ஏன் தெரியல உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆன்டி கூட உட்காந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. அன்னைக்கு டே ஃபுல்லா ஆன்டி உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆன்டி விட உங்களுக்கு மனசே இல்லை. டைம் ஆயிடுச்சு. அங்கிள் வேற அன்னைக்கு நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு வெளியே நின்று இருந்தாரு. அப்படி சொல்லிட்டு இருக்க
நெக்ஸ்ட் அங்கிள் இருந்தே கால் வருது. அவங்களும் பேசிட்டே அங்கிருந்து கடந்து போறாங்க. இங்க ஜெய்கே நெக்ஸ்ட் இவங்க முன்னாடி நின்றுருக்கான். அவன் செம்ம கடுப்புல ஜெய்கேவை பார்த்து, உன்கிட்ட நீ ஒன்று தான் கேட்பான், கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். வா என்னாச்சா, எதுக்கு நீங்கள் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க? சொல்கிறேன் வா. கிட்ட வரான். ஒரு சின்ன தயக்கம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. நான் கேட்குறதுக்கு பதில் மட்டும் சொல்லு, உண்மையை மட்டும் சொல்லு. வயன் கூட ஃபிசிக்கலாக இருந்தியா? ஷாக்கிங்கா அவன் இவனுவை பார்க்க ஆய திறந்து பேசு ஜெகே. ஆமாப்பா சொல்ல பொல்லார்னு அரைஞ்சிட்டான். இது ஜேகேக்கு ஷாக்காக இருக்கு. ஜேகே இவனுவை பார்க்க, உன்னை அங்கே எதுக்கு விட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க நீ, யாரை கேட்டு அப்படிங்கிற மாதிரி கட்டுப்பாடுறான், டென்ஷன் ஆகுறான். கீழே இருக்க திங்ஸ் எல்லாம் போட்டு ஒட்டிக்கிறான். அங்கே ஸ்விம்மிங் பூல் அங்கே இருக்க அதில் ஸ்லிப் ஆகுற மாதிரி போகிறான். ஜிகே பா விழுந்துட போறீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அங்கிருந்து அவ்வளோ பண்ணியும் ஜிகே கேர்ஃபுல்லாக அவனை கூப்பிட்டு, என்னப்பாச்சு ஏன்பா அப்படி பண்ணுறீங்க, அப்போ அப்படி என்னை கூப்பிடாதடா அப்படின்னு பலார்னு அரைச்சிட்டான். ஜிகேக்கு அந்த யூன்வோ அடிக்கிறதுல பெருசா இல்லை, இன்னும் ஆச்சு அப்பாவுக்கு அப்படிதான் தோணுது. அதுவும் இல்லாமல் இப்போ அப்பா கூப்பிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனால் என்னப்பா ஆச்சா, நான் என்னப்பா பண்ணேன், ஏன்பா இவ்வளோ கோப்படுறீங்க, என் கண்ணுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே அவன் கண்ணை தேடுறான். ஜிகேவோ அவனுக்கு பின்னாடியே அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். ஏன் அப்பா இப்படி நடந்துக்கிறாரு அந்த பயம், பார்த்துப்பா விழுந்துட போறீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஜிகே பின்னாடியே போக அவன் கன் எடுத்து லோட் பண்ணி, உன்னை எதுக்கு வச்சிருந்தா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ, உன்னை வச்சுக்கிறதுக்கு யூஸே கிடையாது, இன்னைக்கு செத்துப்போ அப்படின்னு ஜிகே முன்னாடி ஏன் பண்ணிட்டு நின்றுருக்கான். ஜிகேவோ சைலண்டா, என்ன பாச்சா, நான் ஏதாவது பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாவமாக கேட்குறான். மைண்டுக்குள்ள வானா கொல்லாத, எப்போ கொண்டுட்டா அந்த பிளான் ஃப்ளாப் ஆகிடும், அது மட்டும்தான் ஒரே சோர்ஸ், என்னை எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அவன் மைண்டுக்குள்ளே வர அவன் தலையை பிடிச்சிட்டு என்ன பண்ணான் போட்டு தொழிணும் அது மட்டும் தான் மைண்டுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய திங்க் பண்ணிட்டுருக்க. ஜேகே லைட்டாக பெண்ட் பண்ணி, ஏதாவது ப்ராப்ளமாப்பா சொல்லுங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன், யாரு எதனால என்ன ரீசன் ஏதாவது சொல்லுங்கப்பா அப்படின்னு அவனுக்கே தெரியல. அவனை பார்க்க அவன் டக்குன்னு எழுந்து, சாரி ஜெகி கொஞ்சம் அப்செட்டாக இருக்குனா, அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும்ப்பா, என்கிட்ட இருந்து நீங்கள் சாரி கேட்குறதா பரவாயில்ல, என்னாச்சு ஒரு மாதிரி முறைச்சிட்டே எல்லா வேலையும் பண்ணிட்டு என்னாச்சு நான் கேட்குறேன் நீ அப்படிங்கிற மாதிரி இவங்க பார்க்க, என்னப்பா இல்லை ஒன்றும் இல்லை விட இல்லை ஏதோ இருக்கு, இப்போ எதுக்கு வாங்கிட்ட ஃபிசிக்கலாக இருந்த அப்படிலாம் கேட்டீங்க, வாயினப்பா ஏதாவது டார்ச்சர், ஹே ஜெகி அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுடா. ஓகேப்பா அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், அவன் அப்பனை கூட பார்க்க மாட்டேன் போட்டு தெரியறா. அந்த அளவுக்கு எதுவும் பண்ணாத முட்டாள் தானம்மா. சரிங்கப்பா பட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜெகி, இங்கே பார், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், வாயன்கிட்ட இதுக்கப்புறம் நீ போவே கூடாது அப்படின்னு நிறைய பேச அவன் சொல்கிறதுக்கெல்லாம் ஜெகி சரி 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 தலையாட்டிக்கிறான். சரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, வண்டி எடுக்க கிளம்பலாம் சொல்லி முடிக்க, சரிப்பா நம்ம வண்டியில் நிற்கிறான். அவன் அங்கேருந்து கிளம்புறான். இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட்டு அவ்வளோ கோவம் ஜேகே மேலே, விட்ட ஹிப்பியும் கொல்ல பண்ணிடலாம் அந்த மாதிரி இருக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் உங்களை அவனை ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய உங்கள்கிட்ட பேசியிருந்துருப்பான் இல்லையா. ஸோ அதெல்லாம் மைண்டுக்குள்ளே வர அங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஓட்டிக்கிறான். மைண்ட் ரிலாக்ஸ் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னே அவனுக்கு ஃபர்ஸ்ட்டு தெரியல. எங்கள் ஜேகே நிறைய திங்க் பண்ணுறான். இவங்க சொன்னதெல்லாம் எல்லாத்தையும் திங்க் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு 2 பேரும் எங்கோ வெளியே போக போன ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஜேகே வீட்டுக்கு வரான். ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. அந்த இவங்க சொன்னது ஞாபகம் வருது. எதுவுமே தான் கண்டுக்கல. போயிட்டு அவன் சோஃபாவில் படுத்துக்கிட்டான். நீங்கள் பெட்டில் படுத்துட்ருக்கீங்க. ஒரு 1 hour 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்க இந்த டைம் டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்டு. டக்குன்னு ஜேகே எழுதுக்கிறான். பட் யாருமே அந்த பக்கம் இல்லை. உங்களை பார்க்குறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ சைலண்ட்டாக படுத்துக்கிட்டான். இங்கே இந்த மெய்டு ஜெகி வீட்டில் நீங்கள் 2 பேரும் தூங்குறத ஃபோட்டோ எடுத்து அந்த யூனிவர்க் சென்ட் பண்ணிட்டு 2 பேரும் தனியாக தான் சார் தூங்குறாங்க. நோ ப்ராப்ளம்.
நிறைய பேச அவனும் அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு ஓகே நீ என்ன பண்ணுற எப்போவுமே வியும் பையனும் வாட்ச் பண்ணிட்டே இருக்க சரி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல 2 பேரும் சண்டை போட விடாதா சண்டை போட்டானா அந்த ஜேக்கு எதையாவது பண்ணி வைப்பான் அவன் கோவத்தில் ஓகே சார் எனக்கு புரியுது அப்படிங்கிறான் அடிக்கடிக்கு எதுவாக இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணு அந்த ஜேகே வயல் பக்கத்தில் போவே கூடாதோ சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான் ஓகே ஓகே கொஞ்ச நாள் இந்த ஜேகே இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது போல அந்த லீயை ஹேண்டில் பண்ணுறது ஜேகேவால் மட்டும்தான் ரொம்ப குடைச்சல் கொடுக்குறான் இல்லைன்னா ஜேகேவை இங்கேயே ஸ்டே பண்ண சொல்லியிருக்கலாம் இது ஒய்யன் எங்காவது போயிட்டா கட்டுப்பா அது ஓகே 1 மந்த்தில் 1 வீக் போயிடுச்சுல இப்போ ஓகே கொஞ்ச நாள் தான் இருக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி அவனும் காம் ஆகுறான். நெக்ஸ்ட் டே எழுந்துக்கிறீங்க எப்பவும் போல் ஜேகே அவங்க அப்பா கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். சரிப்பா இது பண்ணுறேன்ப்பா அதை பண்ணுறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இதை கேட்க கடுப்பாக இருக்கு. அவன் எப்படி நினைக்கிறான் ஜேகேவை ஒரு டாக் மாதிரி ட்ரீட் பண்ணுறான். ஆனால் இந்த ஜேகேக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜேகே திரும்பி பார்க்க அவனும் காலை கட் பண்ணிட்டு வேகமாக கிளம்ப நீங்கள் ஜேகே அவன் ட்ரெஸ் போட்டு இருந்திருப்பான். மிரர்கிட்ட நின்று நீங்கள் ஜேகே அப்படிங்கிற ஒரு சவுண்டு கொடுத்த உடனே அதுலேயே உங்களை பார்க்குறான். ஜேகே உனக்கு கேட்குதா இல்லையா? என்ன? எனக்கு கால் வலிக்குதான். சரி ரெஸ்ட் ரூம் போகணும். தெரியுது உங்களை பார்த்தா. என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? என்ன நடிக்கிறியா நீ? நிஜமாலுமே எனக்கு கால் வலிக்குதான். என்னடி பண்ண சொல்ற? இப்போ ஹெல்ப் பண்ண. ஏய் என்னடி என் மேல இருக்க பயம் போயிடுச்சா உனக்கு? நான் சொன்னது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். உன் மேல இருக்க பயம் கொஞ்சம் நெஞ்சும் கூட எனக்கு போயிடுச்சுன்னு சொன்னேன். மறந்துட்டியா? கண்ணை மூடி ஓப்பன் பண்ணி நீயே போய்க்கோ, முட்டிலன்னா எனக்கு தெரியாதோ அப்படி சொல்ல. உங்களுக்கு கால் நல்லா தான் இருக்கா, பட் அவனை பெருப்பெடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருக்க. நம்ம எவ்வளோ டார்ச்சர் பண்ணா அப்படி தோணுது. நீங்க வேணும்ட்டே பெட் மேல வந்து கீழே எடுக்கிற மாதிரி ட்ரை பண்ணி டொமால் கீழே விழுறீங்க. அவன் டக்குன்னு வந்து என்னடி பண்ணிருக்க நீ? நான் தான் சொன்னல வலிக்குன்னு ஆக்ட் பண்றீங்க. ஓகே உண்மையாதான் உங்களுக்கு வலிக்குது போல அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு வந்து உங்களை பிடிச்சி தூக்கிட்டு சரி இப்போ என்ன பண்ணணும்? ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போ. ஒரு மாதிரி உங்களை பார்க்குறான். ப்ளீஸ். அவங்க அப்பா சொன்னதுல ஞாபகம் வருது, உங்க கிட்டேயும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சீக்கிரம் போகணும். வேற வழி இல்லை, கூப்பிட்டு வரான். உங்களை உள்ள விட்டுட்டு வெளியே வெயிட் பண்ணுறான். முடிஞ்சுதா? இல்லை ஒரு 5 minutes வெயிட் பண்ணுறான். நீங்கள் உள்ள டான்ஸ் பண்ணிருக்கீங்க. ஏய் முடிஞ்சுதாடி? இரு கொஞ்ச நேரம் உள்ளே உட்காந்துட்டு இருக்க போய் நீங்கள் வேணும்டி டைம்ல ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு முடிஞ்சது. டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வரான். உள்ள அவன் அழுக்க தூக்கிட்டு வந்து பெட்டில் போட்டு ஹாஸ்பிட்டல் கால் பண்ணுறேன். டாக்டர் வருவாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோ. மொபைல் எடுக்க உங்களுக்கு தான் பெயினே இல்லையே. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். மொபைலை பார்த்துட்டே இருந்திருப்பான். உங்களுக்கு திருப்பி பார்க்க ஏன் இல்லை நான் மருத்து போட்டிருக்கேன், நல்லாயிடும். நேற்றுலேருந்து மருந்து போட்டிருக்கடி, இன்னும் நல்லா இல்லை. அது இது வேற மருந்து. நீ ஆக்ட் பண்ணுறியா என்ன? சேச்சே அப்படி சொல்லிட்டு இருக்க. ஆண்டி உள்ள வராங்க. என்ன வயன் கால் வலிலாம் எப்படி இருக்கு? பரவாயில்ல ஆண்டி, இவ்வளோதான் சோகமாக இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணுறீங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படிதான் இருக்கு ஜிக்கிக்கு. அம்மா பார்த்தா நேற்று என்கிட்ட சொல்லாமல் போயிட்டோமா அப்படின்னு பேச வரான். அவங்க கண்டுக்கவே இல்லை. உங்ககிட்ட வந்து நான் ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கேன், இந்த மருந்து போட்டோன்னா 2 hours சரியாயிடும். ஜேகே உங்க 2 பேரையும் பார்க்குறான். ரொம்ப திக்காயிட்டுக்கிறீங்க 2 பேரும் பேசுறத. அப்படிதான் இருக்கு. லைட்டாக ஒரு ஸ்மைலோட பார்த்துட்டே இருக்கான். உங்க 2 பேருக்குள்ள அந்த பாண்ட். ஜேகேவோட அம்மா உங்க ஃபோரில் கிஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இது நல்லாயிடும். நீங்கள் இந்த மருந்து போட்டு விட்ட உடனே கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கா ஆண்டி? ஜேகே இருக்கான் பத்தியா, சின்ன குழந்தைல இப்படிதான். இவனுக்கே நான் இந்த மாதிரி மெடிசன் தான் யூஸ் பண்ணுவேன், டக்குன்னு சரியாயிடும். உங்களுக்கும் இப்போ சரியாயிடும் பாரு அப்படி சொல்லி நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஜேகேவோ லைட்டாக ஒரு ஸ்மைலோட அங்கேருந்து கிளம்புறான். இந்த டைம் ஆண்டி உன்னால் நடக்க முடியுதா? பரவாயில்ல ஆண்டி, நான் தான் சொன்னேன்ல. சரி வா, நான் இப்போ எதுவும் உனக்கு குக் பண்ணி கொண்டு வரல, நான் அதை சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு 2 பேரும் கிச்சனுக்குள்ளே வரீங்க. அங்கே மேடுங்களா இருக்காங்க. இந்த டைம்
எப்பவும் போல இவங்க உங்களை பார்க்க வருவான் இல்லையா? ஸோ அவன் வரான், அம்மா இருக்காங்க. நீங்கள் ஒரு மாதிரி திருத்திரு முடிச்சுட்டு அவனை பார்த்துட்டு அம்மாவை பார்க்குறீங்க. அம்மா முன்னாடி ஏதாவது பேசிடுவாங்களோ அப்படி தோணுது. அவன் வந்து ஜேகேவோட அம்மா பார்த்த உடனே கொஞ்சம் ஜர்க் அடிக்கிறான். ஆன்ட்டி இவங்க பார்த்து, இங்கன்னா உனக்கு வேலை. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். உங்கள் ஹஸ்பண்ட்லாம் எப்படி இருக்காரு? அப்படி கேட்க, நான் கேட்டது உனக்கு புரிஞ்சுதா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா? இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவன் இல்லை, நான் ஜேகேவை பார்க்க வந்தேன். ஓ அப்படியா அப்படின்னு அவங்க கையை கட்டுறாங்க. இல்லை, இன்னும் எனக்கு ஜேகே கால் பண்ணலை. இது காமெடி மாதிரி இருக்கு. உனக்கு அவன் கால் பண்ணலையா? நீங்கள் ஆன்ட்டியை பார்க்குறீங்க, எல்லாரையும் செத்துற விட்றாங்க. நீங்கள் மான்ஸ்டர் அப்படிங்கிற திங்க் பண்ணுற ஆளுங்களெல்லாம் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. இந்த இவங்க மேலே ஏதோ ஒரு பயம் உங்களுக்கு இருக்கும். பட் இப்போ புரியுது, அவன் டம்மி பீஸுன்னு அசால்ட்டாக அவனை ஹேண்டில் பண்ணிடலான்னு புரியுது. ஆன்ட்டி ஜேகே அவன் வேணும்னா அவனுக்கு கால் பண்ணி எங்கேயா இருந்தாலும் கூப்பிட்டுக்கணும். அவனை தான் லூசு மாதிரி உன் பின்னாடி வச்சிருக்க. அப்புறம் என்ன, நீ கெட்டதெல்லாம் அவன் பண்ணுறான். அவன் தேடிட்டு நீ வீட்டுக்கும் வரணுமா? இல்லை, என் காலை எடுக்கலை அகெயின் பொய். வெளியே போ, சொல்கிறதுக்கு முன்னாடிங்கிறத கிளம்பிட்டு. அவ்வளோதான், பேசுதெல்லாம் கப்பு சிப்புன்னு சாப்பிட்டான். அவங்க பார்க்க அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஒரு நிமிஷம், ஆன்ட்டி சொல்ல ஒரு ஸ்மைலோட அவன் திரும்புகிறான். இந்த மெய்டில் நீ தானே அரேஞ்ச் பண்ண, இவங்க எல்லாரையும் நீயே கூப்பிட்டு போயிடு. ஐயோ நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க, எல்லாம் ஒயனுக்காக தான், ரொம்ப கஷ்டப்படுவல்ல. லைட்டாக ஒரு ஸ்மைலோட, இதெல்லாம் நீ ஜிகேக்கு பண்ண, அவனுக்கு என்னென்ன தேவையோ அவன்கிட்ட கொடுத்து அவன் உன் கீழே உன் காலுக்கு கீழே வச்சிருக்க. எனக்கு நல்லா தெரியும், அவனுக்கு குடிக்க வைக்கிற, அவனுக்கு கார் வாங்கி கொடுக்குற, அவன் கேட்டதெல்லாம் பண்ணுற, அதனால அவன் கீழே இருக்கான். அந்த மாதிரி இவ இருக்க மாட்டான், புரியுதா? இவளுக்கு என்ன தேவையோ பண்ணி கொடுக்க நான் இருக்கேன், கிளம்ப. இல்லை இல்லை, மெய்ட்ஸ் எல்லாம் என்ன கூட்டு கிளம்புறே இல்லையா?